ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்னைக்கு எடுத்த வீடியோனா, நேற்று எடுத்த வீடியோ, சாட்டர்டே எடுத்த வீடியோ தான். என்ன தீபாவளி ஷாப்பிங் வந்து கடைசி ஒரு நாள் 2 நாள் இருக்க தான் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க ஃபாரின்ல நம்ம சாரீ எடுத்து ப்ளவுஸ் தைக்கவா போகிறோம், ஏதோ ஒரு டாப்போ ஏதோ எடுக்க போகிறோம். அதுக்கு என்ன கடைசி நாள் ஒரு நாள் 2 நாள் இருக்க எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தாச்சு. நான் பிளான் பண்ணியிருந்தது வந்து வீக்கெண்டு ஃப்ரைடே எடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். வீக்கெண்ட்னாவே எப்படி தான் அந்த சோம்பேறித்தனம் வரும்னு தெரியாது. அடுத்த நாள் ஸ்கூலாக இருந்துச்சு, ஆஃபீஸாக இருந்துச்சு அப்படின்னா நைட்டே வேலையை முடிச்சு வச்சா தான் காலையில் டைமுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீனாக நீட்டாக பண்ணி வச்சுட்டு தூங்க போவோம். ஆனால் அடுத்த நாள் லீவு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா பார்த்துக்கலாம், லேட்டாக எழுந்திரிக்கலாம், லேட்டாக வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற அசால்ட்டு தான் எங்கேருந்தா வரும் தரல. அது மாதிரி ஃப்ரைடே ஓடிடுச்சு, வெளில போகிறோன்னா அப்படியே வீட்டிலே ஓடிடுச்சு. அதோட நேற்று தான் போனோம். என்னப்பா பார்த்துட்டே இருக்கீங்க? இல்லை, நகை கடையில் வந்து தீபாவளி ஆஃபரா? தீபாவளி ஆஃபரா? ஆமாம், எடுத்துட்டு தானே மேக்கிங் சார்ஜா. நகை விலை இந்த அளவுக்கு போயிடுச்சுப்பா, நம்ம மாதிரி ஆளெல்லாம் எப்படி தான் நீ கோல்டு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் சும்மா செலக்டட் ஜுவல்லரி. பரவாயில்ல, நீங்க ஃப்ரீ வந்து 1500 பீடிக்கு வந்து மேலே எடுத்தா ஃப்ரீ வந்து ஜுவல்லரி பாக்ஸ் ஃப்ரீயா. பாக்ஸுக்கு வந்து 1500 பீடிக்கு எடுத்து உங்க சேவிங்ஸ் பாக்ஸ் இருக்குல்ல, ஒண்டியில் எடுத்துட்டு வந்ததானே? அதில் எவ்வளோ இருக்குது? மிஞ்சி போனால் 40-20 பீடி கூட சேராது, 10 பீடி கூட சேராது. ஏன் சேவிங் பாக்ஸில் எல்லாத்தையும் உருவி எடுத்துட்டீங்களே, அவர் என்ன இருக்குது? இப்போ எடுக்கிற நிலைமையிலேயே இருக்கும். நகை விற்கிற விலைக்கு 1 லேக் ஆயிரம் ஒரு பவனு, சேதரம் சைக்கிளோட ஆயிரும். அதான் 11,000 சில்லற 12,000ங்கிறாங்களே கிராமே. இப்பெல்லாம் நகை எடுக்கிற நிலைமை இப்போ இல்லை. நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம். அப்போ வாங்க. என்னது இது? அப்படிதான். என்னப்பா கம்மியாக இருக்குது ஷாப்பிங்கு? என்ன தீபாவளிக்கா? ஆமாம், வாங்கியாச்சு. தீபாவளிக்கு என்ன அப்படியே மூட்டை மூட்டையால வந்து இறக்கணும். ரவை அரிசி மாவு இல்லாதான் வாங்கியாச்சு. ஊரில் இருந்து தானே கொண்டு வந்தேன் நிறையா. இல்லாதது மட்டும் அனுப்பலாமா? என்னப்பா எல்லாம் எதுக்குப்பா அவார்டு? எதுக்கு? சிறந்த மனைவி, சிறந்த தாய், சிறந்த குடும்ப தலைவி. அப்படிலாம் பார்த்தா இன்னும் எத்தனை அவார்டு தான் வாங்கி ஃபுல்லாக இது எல்லாத்தையுமே வாங்கி வைக்கணும். வாங்கி தரவா? வேணும் எனக்கு. சிறந்த குடும்பத்துல நீங்க கொடுப்பீங்களா? சிறந்த குடும்ப தலைவிக்கு கொடுப்பீங்களா? அது தகுதியா? அப்புறம் கண்டிப்பா இல்லாம இது இத்தனை அவார்டு கொடுத்தாலும் உங்களுக்கு ஈக்குவலாகாது. ஐயோ, பேச்சிலே இது பண்றீங்களே. எடுத்துக்கிறியா? இதை எடுத்துக்கிறியா? அழகா இருக்குல்ல அச்சுக்குட்டிக்கு. ஸ்பைடர் தான் வேணுமா? சரிப்பா, பார்த்து சைஸ் இருக்குப்பா. இப்படி இருக்கு, எப்படி இருக்கு? திரும்ப எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. வெளிலலாம் போட்டு போவியா? வைக்கப்படுவேன். அப்புறம் யோ சாய்ஸ்.
என்ன வேணா நீ பண்ணிக்கோ. எதுவும் இங்கே என்னமோ இருந்துச்சு இப்போ அந்த இதாக வேணும். இதாக பார்த்து வச்சேன். இதாக வேணும். இதெல்லாம் சைஸ் கம்மிடா. ஏய் இதுதான் கரெக்டாக இருக்கும். நார்மலா வேற ட்ரெஸ் நல்லதா எடுத்துக்க வேணாம். ஐயோ அதோட இந்த இது போடலாம். மச்சான் உனக்கு இதான் வேணுமா? எது இப்படி வேணுங்கிறான். இப்படி போட்டுக்கிறதுக்கு இப்போதான் வெளியில் விளையாட போகும்போது போட்டு நல்லா இருக்கும் பார்க்குறியோ? அதுவும் நல்லா இருக்கும். அந்த பிக்சரும் நல்லா இருக்கு. பிக்சரை தான் பார்க்குறேன். அதெல்லாம் போயிரும்டா. அது பிரிண்ட்டு தான் அதெல்லாம். இந்த பசங்களுக்கு ஸ்பைடர்மேனுங்கிறாங்க, பிளாக்மேனுங்கிறானுங்க, ஒன்றும் புரியலை. போ இது மாதிரி எடுத்துக்கிறியா? ஆ நல்லா இருக்குடா. இங்கே பாரு நல்லா இருக்குடா. இதெல்லாம் வேண்டாமாப்பா. மௌனி பண்ற வேலை தான். மொபைல்ல அவனுக்கு அதே ஸ்பைடர்மேன் பிளாக்மேன் காமிச்சு அதே பண்றேன். இந்த பாரு இது நல்லா இருக்கு பாரு. இந்த இது இப்படி சொல்லு. தேங்க்யூப்பா சொல்லு. தேங்க்யூப்பா. தேங்க்யூப்பா. எடுத்துக்கப்பா. எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் ஒன்று எடுத்துக்கா. இங்கே ஒரு ஐலா இது மாதிரி ஒரு டிஷர்ட் போட்டு போடுங்க. உள்ளே லேம்ப் பாரு. கால் வலிக்க போது வச்சோ. நைட்டு மாதிரி ஃபுல் ஹேண்டில் இப்படி எடுத்துட்டு போனோம்ல. இந்த ஊருக்கு பாருங்க. இந்த இதுதானே எடுத்துகிட்டே போனேன். ஆமாம் இதே தான் எடுத்துகிட்டு போனேன். ஆனால் எனக்கு செட்டே ஆகலது. கை வந்து கரெக்டாக உடம்புலாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் கை அப்படியே தொங்குது. அப்படி ஊர்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு இருந்தால் குளூர் டைமில் போட்டுக்கலாமோ? ஆமாம் மாடிஃபை பண்ணுறதா ஒன்று அப்படியே வச்சுட்டு வந்துட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் கலர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் கை அப்படியே தொங்குது. இழுத்து விட்டு பாத்திரம்லாம் கழுவும்போது நனைஞ்சு போயிடுது. இப்படி பண்ணுவாங்களா இப்படி பண்ணுவாங்களா? ஏய் தப்பு பண்ணி கை வீங்கிறமா. இப்படி பண்ணுவாங்களா? நான் பண்ணி காட்டுறேன். பரவாயில்ல. இப்படி பண்ணுவாங்களோ? இந்த அம்மா வர்றா. இரு. கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும். மனம் கொண்ட பாசம் தடமாறிடாது. நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள் தோறும் நெஞ்சில். சாப்பிடு. ஷாப்பிங்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங்கெல்லாம் தீபாவளி ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு. வீட்டுக்கு ஜாமா ட்ரெஸ்ஸு எல்லாம் வாங்கியாச்சு. ஜாமா கொஞ்சம் தான். இப்போ தான் ஊர்லேருந்து வந்தேன் இல்லையா, கொஞ்சம் ஜாமா கொண்டு வந்தது எல்லாமே வந்து இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த மாவு ஐட்டம்ஸ், கடலை மாவு, இந்த மாதிரி மாவெல்லாம் வந்து அரிசி முறுக்கு செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அரிசி முறுக்கு மாவெல்லாம் இங்கே கிடைக்கல. தமிழ் கடைக்கு போயிருந்தால் மேபி கிடச்சிருக்கலாம். தமிழ் கடைக்கு போகலை, கொஞ்சம் தூரம்னு சொல்லிட்டு தமிழ் கடைக்கு போகலை. தமிழ் கடைக்கு போயிருந்தால் வந்து முறுக்கு மாவு அதிரச மாவுலாம் இருக்கான்னு தெரியல. நம்ம ஊர்லலாம் வந்து ரெடிமேடாக அதிரச மாவுலாம் இப்போ கிடைக்குது. ஆச்சி இந்த மாதிரி பிராண்ட்லலாம் இங்கே இருக்கான்னு தெரில. தமிழ் கடைக்கு போயிருந்தால் நான் முறுக்கு மாவு இருந்திருக்கும். அது ரொம்ப தூரம்னு சொல்லிட்டு போகலை. பச்சரிசி மாவு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதில் வந்து உளுந்து இதெல்லாம் வறுத்துட்டு வீட்டில் உளுந்து பொடி பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி முறுக்கு செய்யலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் வந்து குட்டீஸ் எல்லாம் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கீழே இருக்காங்க. நான் வந்துட்டு நைட்டு டின்னர் செய்யணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படி வச்சு சாம்பார் இருக்குது, ஏதாவது டிஃபன் இனிமே தான் நான் செய்யணும். அவங்களாம் கீழே இருக்காங்க. சேமியா உப்புமா, ரவை உப்புமா, அது மாதிரி உப்புமா ஐட்டம்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி வரகரிசி பொங்கலே சாம்பார் இருக்கு இல்லையா, வரகரிசி பொங்கலே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் வரகரிசி எடுத்திருக்கேன். ஏன் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்லட்ஸ் எல்லாம் சீக்கிரம் கொஞ்சம் பூச்சி புழுலாம் வந்துடும். அதனால தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.